ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஆந்திரா ஸ்டைல் டமோட்டோ பப்புனா தக்காளி வச்சுட்டு செய்கிற ஒரு பருப்பு குழம்பு. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ரொம்ப ஃபேமஸ்ஸு ஆந்திராவில். இந்த டமோட்டா பப்பு செய்கிறது எப்படின்னு நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது சப்பாத்தி ரோட்டி அதுக்கும் நல்லாயிருக்கும். சாதத்தில் பிசைஞ்சு நெய் போட்டு சாப்பிட்டோன்னா அட்டகாசமாக இருக்கும். இந்த டமோட்டா பப்பு செய்கிறது எப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. டமோட்டானா தக்காளி, பப்புனா பருப்பு. இது நம்ம தக்காளியும் பருப்பு வச்சு செய்கிற ஒரு குழம்பு. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கரில் ஒரு 2 கப்பு பருப்பு எடுத்திருக்கேன். இது 4 பேருக்கு போதுமான ஒரு பருப்பு தான் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். இப்போது நம்ம ஒரு 2 கப்பு பருப்பு. இது வந்து ஃபுல் கப்புனா 1 கப்பு தான். இது சின்ன கப்புனால நான் வந்து 2 கப்புன்னு சொல்லியிருக்கேன். ஒரு பெரிய கப்பு பருப்பு நல்லா 2-3 வாட்டி அலசிட்டு நல்லா கழுவிட்டு, இது வந்து ஒரு 2 கப் தண்ணியும் சேர்த்துட்டு மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு குக்கரில் மூடி போட்டு ஒரு 5 விசில் வர வரைக்கும் நீங்கள் வேக வச்சுக்கோங்க. பருப்பு ஊற வச்சிங்கன்னா ஒரு 2 விசில் போதும். ஊற வைக்கல டைரெக்டாக நீங்கள் குக் பண்ணுறீங்கன்னா ஒரு 5 விசில் வைக்கணும். இப்போது இந்த பருப்பு மஞ்சத்தூள் தண்ணியும் சேர்த்துட்டோம் இல்லையா? இப்போது இதில் தக்காளி ஒரு 5 தக்காளி எடுத்திருக்கேன் நான். பெரிய பெரிய தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி ஒரு 1/4 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா பெரிய பெரிய பீஸாக நீங்கள் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 விசில் வர வரைக்கும் இது வேக வச்சுக்கோங்க. இப்போது இந்த பருப்பு நல்லா வெந்துருச்சு பாருங்கள், நான் காட்டுறேன். நல்லா தக்காளியும் நல்லா மசிஞ்சு நல்லா வெந்துருச்சு. அதே மாதிரி பருப்பும் நல்லா குழஞ்சி நல்லா இருக்குது. இப்போ நம்ம ஒரு கரண்டி எடுத்து நல்லா இந்த தக்காளியும் பருப்பும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது இப்போது நம்ம என்னென்ன இது சேர்க்க போகிறோன்னு நம்ம பார்த்துடலாம் வாங்க. இது வந்து நம்ம டைரெக்டாக இப்படியே இதிலவே குக் பண்ணலாம். இல்லைனா ஒரு கடாய்க்கு நீங்கள் மாற்றிக்கோங்க. இல்லைனா நீங்கள் குக்கர்லவே டைரெக்டாக எல்லாமே சேர்த்துட்டு அப்புறமா கடைசியில் தாளிச்சிக்கோங்க. அதுவும் நல்லதாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம பருப்பு சேர்த்துட்டோம். அப்புறம் குக்கர் கழுவிட்டு தண்ணியும் இதில் சேர்த்துட்டோம். இப்போ இதில் ருசிக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா இதில் புளி தண்ணி ஒரு சின்ன எலுமிச்சங்காய் அளவுக்கு புளி நான் ஊற வச்சுருக்கேன். அந்த கரைச்சல் வந்து நல்லா புளி கரைச்சிட்டு அந்த தண்ணி இதில் சேர்த்துருக்கேன். புளி வந்து ஒரு சின்ன எலுமிச்சங்காய் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த மிளகாத்தூள் காரம் இல்லை, கலர் மட்டும்தான் இருக்குது. அதனால் நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் காரம் எவ்வளோ சாப்பிட்றீங்கன்னு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. போட்ட உப்பு, காரம், அப்புறமா நம்ம போட்ட புளி தண்ணி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பருப்பு வந்து நல்லா கொதிக்கணும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம தாளிச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் இல்லைன்னா எண்ணெய் எடுத்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது வந்து பூண்டு வந்து ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு நீங்கள் உரித்து வச்சுக்கோங்க. அந்த பூண்டு வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, ஒரு வெங்காயம் சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் நான். இப்போது இது எல்லாமே நம்ம இதில் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த பருப்பில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பருப்பு நல்லா கொதிக்குது இல்லையா? நம்ம போட்ட தாளித்ததும் நம்ம மேலே நல்லா சேர்த்துட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா ஆந்திரா ஸ்டைல் டமோட்டா பப்பு ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.